பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிழ்ச்சியையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். இப்போ கைமாறு கருதாமல் செய்கிற ஒரு இறுதியம் நமக்கு தேவை. கைமாறு கருதாமல் செய்யக்கூடிய இறுதியம் நமக்கு இருக்கா? இல்லை நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மற்றவங்கள்ட்ட இருந்து நிறைய காரியம் எதிர்பார்க்கிறோமா? நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம், பட் அவங்கள்ட்ட இருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறது நமக்கு தோல்வி தான் கொடுக்குறது. இப்படி எதிர்பார்த்து நிறைய விஷயங்களில் தோல்வி கண்டு பல பேர் உட்காந்துருக்கீங்க. God is speaking to you. எதிர்பார்க்கறது வானத்தின் பூமியை உண்டாக்கினா கத்தட்டதை எதிர்பாருங்க. நீங்கள் நற்கிரியைகளை செஞ்சிட்டீங்களா? செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அதற்குண்டான பலனை கத்தர் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் இதை செய்யுங்கள். மனது உடைந்து போகாமல் செய்யுங்கள். இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், ஒரு தேங்க் கூட இல்லை. இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், ஒரு நன்றி கூட இல்லை. இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு தேங்க் பண்ணலாம் இல்லை பிரதர், அது கூட இல்லை பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படிப்பட்ட உள்ளங்கள் தான் இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது. இவ்வளோ செஞ்சுருப்பீங்க, ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே நம்மளை மறந்து போயிருப்பாங்க. பல வருஷம் கழித்து பார்த்தா கூட அதை செஞ்சதை கூட நம்ம நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. உலகம் அப்படிதான் மகனே, உலகம் அப்படிதான் மகளே. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிற உங்களை கர்த்தர் நித்திய ஜீவனை அளிப்பாராம். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம், தேவனுக்கு மாத்திரம் கன செலுத்தும்படிக்கு நாம் அதில் வாழ்வோம் என்றால் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவார். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆகையினால எதுவுமே கைமாறு கருதாமல் செஞ்சிருங்க. வலதுகை செய்கிறது இடதுகை தெரிய வேண்டாம். நான் செஞ்சுட்டேன், நான் அவங்களுக்காக செய்யலை, இவங்களுக்காக செய்யலை, என் மாமியாருக்காக செய்யலை, என் நாத்தனாருக்காக செய்யலை, என் கொழுந்தினாருக்காக செய்யலை, கொழுந்தியாருக்காக செய்யலை, என்னுடைய உடன்பிறப்புக்காக செய்யலை, என் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செஞ்சிருக்கிறேன். என் பெற்றோரை நான் கனம் பண்ணுறேன் நாமத்தின் மகிமைக்காக. ஏன்னா கத்தர் கொடுத்த பெற்றோர், கத்தர் கொடுத்த மாமியார், கத்தர் கொடுத்த கொழுந்தனார், கொழுந்தியார், கத்தர் கொடுத்த உறவுகள், அதற்காக செய்கிறேன். தேவன் கொடுத்த வேலையை அதை பெஸ்ட்டாக செய்கிறேன். அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டு கொடுக்கல, அவார்டு கொடுக்கல, ப்ரொமோஷன் கொடுக்கல. ஆனால் கத்தர் பார்த்துப்பார். எனக்கு வர வேண்டியது இன்னொருத்தர் கைக்கு போயிருக்கு. சோர்ந்துடாதீங்க, கத்தர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் செய்கிற நற்கிரியைகளை இந்த பெஸ்ட்டு செஞ்சுட்டு, ஆண்டவரை நாமத்தின் மகிமைக்காக செய்திருக்கிறேன், இதற்குண்டான பலனை நீர் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன், நீர் பார்த்துக்கொள்ளும் என்று கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போங்க. என் கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஒரு வல்லமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இதனால் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது, கட்டுகளை உடைக்கிறார். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.